சார், தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. மக்களவை தேர்தலுக்காக தானே சொல்லிட்டாங்க. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களை பொறுத்தளவில் அவருக்கு ஆரம்பம் நிறைய அரசியலில் தான் மிகப்பெரிய தீவிர ஈடுபாடு இருந்தது. மிக எளிமையாக வெற்றி பெற வேண்டும் என்றால் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி தொகுதியில் தான் போட்டியிடணும். திருமதி கனிமொழியை எதிர்த்து போட்டியிடுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறார். 2019லயும் தோத்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தூத்துக்குடியில் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வியுற்றதால் இந்த மக்களுக்கு அனுதாபம் இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியே இல்லை. இந்த யுக்தி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லையா? ஒரு கவர்னரா இருக்கிறவங்கள ரிசைன் பண்ண வச்சு தேர்தல களம் இருக்கிறது வட மாநிலங்கள்ல நடந்திருக்கு. பாஜகவுக்கு கூடுதல் ஈர்ப்பு இருக்கிறது, நம்ம கூடுதலாக கவனிக்கிறார்கள் என்கிற பார்வை இங்குள்ள தமிழக மக்களுக்கு கொஞ்சம் வர தொடங்கி விட்டதோ அப்படின்னு பார்ப்போம். ஆனால் எதையுமே நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அரசியல் களத்தில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் கள யதார்த்தம். திரு தினகரனை பொறுத்தளவில் நிபந்தனையற்ற ஆதரவுட்டார். நீங்க எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் எந்த கூட்டத்திலுமே அவரை சேர்த்துக்க மாட்டாரு. இதுல இல்ல நீங்க கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னம் கொடி தொடர்பான முடிவு எடுக்கக்கூடிய இறுதி அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை. இன்னும் 1-2 நாட்களில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அந்த முடிவு தான் இறுதியான முடிவாக இருக்கும். அது மாதிரி ஜே அணி ஜா அணி மாதிரி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி என்று இருவருமே சுயேட்சை சின்னத்தில் போகிறதுக்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கிறதா பார்க்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அதிமுக எடப்பாடி அணியோடு தான் நாம் இருக்கணும் அப்படிங்கிற பார்வையோடு தான். விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கரன் அவர்கள். அவர் வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. மக்களவை தேர்தலுக்காக தானே சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் போட்டியிட போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன தொகுதியா இருக்கலாம் சார்? திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களை பொறுத்தளவில் அவருக்கு ஆரம்பம் நிறைய அரசியலில் தான் மிகப்பெரிய தீவிர ஈடுபாடு இருந்தது. அவர் தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருந்தாங்க. அதற்கு அவங்க அதற்கு ஒரு உதவிகரமாகத்தான் அவருக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமை அவர் தெலுங்கானா ஆளுநராகவும் கூடுதலாக துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியுமே கொடுத்தாங்க. ஆனாலும் கூட அவர் அரசியல் ஈடுபாடு என்பது தொடர்ந்தது. பலமுறை தமிழகத்தில் பல்வேறு விதமான அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கிற பொழுது நான் தமிழச்சி தமிழ்நாட்டில் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ அதற்கான அந்த நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அவங்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்ததுனால புதுச்சேரி மக்கள்கிட்ட ரொம்ப அறிமுகமாயிட்டாங்க. அந்த மக்களோட ஐக்கியமாகி அந்த மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். இன்னொன்று, புதுச்சேரியில் இவர்கள் தோழமை கட்சியான என்ஆர் காங்கிரஸ் இருக்கிறது. என்ஆர் காங்கிரஸும் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்ததுனால மிக எளிமையாக வெற்றி பெற வேண்டும் என்றால் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி தொகுதியில் தான் போட்டியிடணும். ஆனால் பாஜகவினுடைய மத்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதுங்கிறது தெரியல. இப்போ என்ன ரகசியங்களாக அல்லது ஊடகங்களில் வலைத்தளங்கள் என்ன வருதுன்னா, அவர் தூத்துக்குடியில் திருமதி கனிமொழியை எதிர்த்து போட்டியிடுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. திருமதி கனிமொழி ஏற்கனவே போட்டியிட்டு ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு அந்த நாடார் சமுதாயம் அந்த பகுதியில் மிக அதிகமாக வாக்கு சதவீதம் இருக்கிற அந்த நாடார் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி தான் அவருக்கு வெற்றியை தேடி தந்தது. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறதுனால அங்கே அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் போன்றவர்களும் மாநில அந்த பகுதி நிர்வாகிகளும் கூட முழு அளவில் களமாடி மீண்டும் கனிமொழியை வெற்றி பெற வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சங்கல்பத்தை எடுத்து இருக்கிறாங்க. அப்ப போட்டி கடுமையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தூத்துக்குடியில் அவங்க போட்டிடுவாங்களா? இந்த விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2019லயும் தோத்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தூத்துக்குடியில் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதான் கட்சியினுடைய அந்த பார்லிமெண்டரி கமிட்டி முடிவெடுத்து நீங்கள் அது உங்களுடைய சக்தியை உங்களுடைய அந்த சாமர்த்தியத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறணுங்கிற மாதிரி ஒருவேளை அங்கே தூத்துக்குடியில் போட்டால் தூத்துக்குடியிலையும் அவர் போடுவாங்க. ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வியுற்றதால் இந்த மக்களுக்கு அனுதாபம் இருக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் மீது அனுதாபம் இருக்கும். இன்னொன்று, அவருமே அந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு தேசிய குடும்பத்தில் ஐயா குமரேனந்தனுடைய புதல்வியாக இருக்கிறதுனால கூடுதல் ஆதரவு. இன்னொன்று, இந்த கட்சி சாராத
பொது வாக்காளர்கள் மத்தியில் இவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு. நான் சரியாக களமாடி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயம் அதை ஒப்புக்கொள்வார்கள், அந்த தொகுதியுமே ஒப்புக்கொள்வார்கள். எனவே எப்படி மத்திய பாஜக தலைமை அவருக்கு மிக எளிதாக வெற்றி பெறணும் அப்படின்னு பாஜக மத்திய தலைமையை விரும்பினா புதுச்சேரி தான் கொடுப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இல்ல அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல தான் களமிறங்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க. பட் எந்த தொகுதின்னு அவங்க மென்ஷன் பண்ணல. இதுதான் ஒரு கேள்வியாவும் எழுது இல்லையா? புதுச்சேரியில வந்து ஒரு பரிச்சயமான முகம், ஒரு ஈஸி வினா இருக்கும். புதுச்சேரிக்கு போயிருந்தா வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் வின்னாகிறதுக்கு. அப்படி இருக்கும்போதும் ஏன் தமிழ்நாட்டுல களமிறங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க? அதுதான், அவங்க ஆரம்பத்திலிருந்தே தமிழக அரசியலில் ஒரு தீவிரத்தன்மையோடு தான் களமிறங்கி வந்தாங்க. போட்டி கடுமையாக இருந்தாலும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிற பொழுது தமிழகத்தில் களமிறங்கணும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களில் வந்து அவர்களுக்கு மிக அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. இதை தாண்டி ஒரு ஆளுமை மிக்க பெண், ஒரு தலைவராக பார்ட்டியில் இருந்தவங்க, ஆளுநராகவும் பணியாற்றியவர், அப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண் பிரதிநிதி நம்முடைய தொகுதியில் இருந்து போக வேண்டும் என்கிற எண்ணம், உணர்வு வந்திருந்தால், இந்த மக்களுக்கு வந்திருந்தால், வாக்காளர்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக இவருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்போது ஆட்சி கட்சியாக இருக்கிறது. கனிமொழி ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு காலகட்டங்களில் அங்கே அந்த மக்களுக்கு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது, ஒரு பிரச்சனைகள் உருவான போது அங்கே போய் களமாடி இருக்கிறார், அந்த மக்களோடு இருந்திருக்கிறாரு, மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவில் எதிர்ப்பு உணர்வு இல்லை. அப்போ எதிர்ப்பு உணர்வு இல்லாத சூழலில் அவருக்கே மீண்டும் ஆதரவு வந்து வாக்குகள் அவருக்கு விடுமை என்றால் நிச்சயமாக தமிழிசைக்கு தோல்வி உறுதியாகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியே இல்லை. இப்போ தேமுதிக, பாமக கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அணியில் போய் சேருவது மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் இதுவரையிலுமே தகவல்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு அந்த வாக்கு வங்கி வந்தால் கூட ஒரு 3-4% கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது இருக்கிற ஓபிஎஸ், இபிஎஸ் இவர்களுக்கு தென் மாவட்டங்களில் திரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆதரவாளர்கள் தென் மாவட்டங்கள் இருக்கிறாங்க. அது குறிப்பிட்ட சதவீதம் தான். அந்த சதவீத வாக்குகளும் இப்போது இருக்கிற சிறிய கட்சிகளாக இருக்கிறத, புதிய ஐஜேகே, புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள்லாம் இப்போ இருக்குது. ஸோ இந்த வாக்கு வங்கி சரியாக வருமா அப்படிங்கிறது தான், இப்போ வெற்றியை தேடி தருமாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை தாண்டி நான் குறிப்பிட்டது மாதிரி பொதுமக்களினுடைய ஆதரவு எந்த அளவுக்கு, அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்களின் ஆதரவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்து நாம் தூத்துக்குடியில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் அப்படின்னு நான் கருதுகிறேன். அப்போ நீங்க சொன்னது போல ஒரு அனுதாப, அப்போ அவங்க ஜெயிச்சாங்கன்னா அது அனுதாப ஓட்டுகளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமாக. இந்த மண்ணிலே ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வியுற்றவர், அந்த தோல்வி கண்டு கலங்காமல் இந்த மக்களை நம்பி மீண்டும் களமிறங்குகிறார். எனவே இவரை வெற்றி பெற செய்வோம் என்று அரசியல் சாராத பொதுமக்கள், அந்த ஒரு 15-20% பப்ளிக் ஓட்டு தான் டிசைட் பண்ணும். ஸோ அவங்க மத்தியில் ஆதரவு வந்து அவர்களுக்கு வாக்களித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். வெறும் அந்த கட்சி வாக்குகள் மட்டுமே அவருக்கு வெற்றியை தேடித்தராது. ஏன்னா இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிகான்னு ஒரு 12-13 அரசியல் கட்சிகள் இருக்குது. இங்கே தான் வாக்கு சதவீதம் அதிகம். இன்னொன்று, இந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் பிரிஞ்சு போயிடுது. அதனால் அது கன்சாலிடேட் ஆனால் கூட அவங்களுக்கு வெற்றி உறுதின்னு சொல்லலாம். அப்படி பிரிகிற பொழுது கட்சி சாராத பொதுமக்களின் ஆதரவு மிக அதிகபட்சமாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்தால் தூத்துக்குடியில் நிச்சயம் வெற்றி பெறுவார். அப்படி இல்லைன்னா பாதுகாப்பான தொகுதி, அவர் தமிழகத்தில் தான் இருப்பேன், நான் தமிழச்சி என்று இங்கு வந்து போட்டியிடுவதை விடவும் வெற்றி முக்கியம் என்று கருதினால் புதுச்சேரி தான் அவருக்கு பாதுகாப்பான தொகுதிங்கிறது தான் என்னோட பார்வை. இந்த யுக்தி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லையா? ஒரு கவர்னரா இருக்கிறவங்கள ரிசைன் பண்ண வச்சு தேர்தலில் களம் இருக்கிறது வந்து வட மாநிலங்களில் நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இது புதுசா இருக்கு இல்லைங்களா? இப்படி அப்போ பாஜக அந்த அளவுக்கு ஒரு டெஸ்பரேட்டா இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டுல கால் ஊன்றணும், எப்படியாவது கால் ஊன்றிடணும் அப்படின்றதுக்காக இந்த யுக்தியை கையாண்டிருக்கிறாங்களா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் தமிழகத்தின் மீது அவங்களுக்கு ஒரு தீவிரமான பற்றுதல், ஈடுபாடு, தமிழகத்தில் பாஜகவை பெருமளவில் வளர்த்தெடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த வியூகங்களை வகுக்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் இருக்காங்கல்ல, இளகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், KN லட்சுமணன், இந்த மாதிரியான தலைவர்கள் இருக்கிற போது
அவங்களுடைய பார்வை அணுகுமுறை என்பது ஒரு தேசியம் சார்ந்து இந்த மண் சார்ந்த அரசியல் என்று ஒரு மிக மிதமான போக்கு தான் இருந்தது. ஆனால் அதை தீவிரத்தன்மைக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு திரு எல்முருகனை கொண்டு வர்றாங்க. திரு எல்முருகன் வந்ததற்கு பிறகு ஓரளவு இந்த வேல் யாத்திரை அதெல்லாம் நடத்தி மக்கள் மத்தியில் புதிய வாக்காளர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை கொண்டு போகிறார். அதற்கடுத்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்ததுக்கு பிறகு தான் பட்டி தொட்டி எங்கம் பெரும்பாலும் ஊடகங்களுடைய பார்வையே அவங்க வந்ததுக்கு பிறகு தான் இருந்தது. அது வரைக்கும் நோட்டாவுக்கு கீழேன்னு விமர்சனம் பண்ண பாஜகவை அதை தாண்டியும் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவை பெருக்குவதற்கான வழிமுறைகளை திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தான் பண்ணினார். அது வெற்றியும் பெற்றார். அதற்கு பயனாக அதற்கு பரிசாகத்தான் அவங்களுக்கு அந்த ஆளுநர் பதவிகள் கொடுக்கப்பட்டது. அதையும் சிறப்பாக பண்ணாங்க. அப்படி ஆளுநர் பதவியில் இருக்கிற பொழுது அவர் தமிழகத்திற்கு வருகிற போது தமிழகம் தொடர்பான பிரச்சனைகளில் பாஜகவுக்கு எதிராக திமுக செயல்பட்டால் அதற்கு எதிர்வினையாற்றுவது என்று அரசியல் படுத்தப்பட்டார். ஒரு கவர்னர் அரசியல் பேசலாமானா மக்கள் பிரச்சனையை கவர்னர் பேசலாம். நீங்கள் தெலுங்கானாவில் போங்க, புதுச்சேரியில் போங்க, இங்கேயே வந்து பேசுகிறேங்கன்னு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. நான் இந்த மண்ணிலே பிறந்த தமிழச்சி, இந்த மண்ணின் மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவர் ஒரு சரியானவர். இவரை முன்னிலைப்படுத்தியும் நாம் அதை பாஜகவை தமிழகத்தில் வளர்த்தெடுப்பதற்கான கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பார்த்தீங்கன்னா அவர் பிரதமர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழகத்திற்கு அடிக்கடி வந்திருக்காரு. 4-5 முறை அரசு முறை பயணமாக வந்து அரசு விழாக்களில், மத்திய மாநில அரசு விழாக்களில் பங்கேற்றிருக்காரு. பல புதிய திட்டங்களினுடைய தொடக்க விழாக்களில் பங்கேற்றிருக்கிறாரு. இப்போ இந்த பிரச்சாரமாகவே பார்த்தீங்கன்னா அவர் 3-4 முறை வந்துட்டார். இன்றைக்கி கூட கோவை, நாளை சேலம்னு நினைக்கிறேன். இந்த தொடர் பிரச்சாரம் என்பது தமிழ் மக்கள், தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரத்தின் மீது பாஜகவுக்கு கூடுதல் ஈர்ப்பு இருக்கிறது, நம்மை கூடுதலாக கவனிக்கிறார்கள் என்கிற பார்வை இங்குள்ள தமிழக மக்களுக்கு கொஞ்சம் வர தொடங்கி விட்டதோ அப்படின்னு பார்ப்போம். 2014-2019 காலகட்டங்களில் மிக மோசமான தோல்வியை தழுவினது. பாஜகவுக்கு வாக்கு சதவீதமே இல்லை. ஆனால் இப்போது நடைபெறுகிற தேர்தல் என்பது பாஜகவிற்கு கூடுதலான வாக்குகளை பெற்று தரும் என்பது தான் பொதுவெளி தகவல்களாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 14 அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள், அதில் கிட்டத்தட்ட 10-12 நிறுவனங்கள் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. இரட்டை இலக்கத்தில் அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும், கணிசமான 2 தொகுதிகளையும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்திய தேசிய அரசியலில் இருக்கிற பிற மாநிலங்களை விடவும் தமிழகத்திற்கு ஒரு தனித்திறமை, சிறப்பு இருக்கிறது. இங்கே தான் தமிழகம் எந்த திராவிட சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய தளமாக இது இருந்து தொடர் வெற்றிகளை வளர்ச்சி பாதையில் போகுது. 67க்கு பிறகு தேசிய கட்சியினுடைய பங்களிப்பு என்பது முழுவதுமாக தொலைந்து விட்டது. காங்கிரஸ் கட்சி ஏதாவது அதிமுகவுடையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோடு அணி சேர்ந்தால் தான் ஒரு 4 MP 10-20 MLA கிடைக்குங்கிற அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அப்போ புதிய தேசிய சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநிலங்களில் தங்களுடைய ஆளுமையை நிரூபித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற பொழுது தமிழகத்திலும் அதை பெற வேண்டும். அவங்க ஒரு கோஷம் போட்டாங்கள்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று. அந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி பாஜக பயணிக்கிறதோ, அது தொடர்பான வியூகங்களை வகுத்திருக்கிறதோ அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க முடியும். அப்போ தமிழிசை சவுந்தரராஜனோட அந்த ஃபேஸ் வேலையை அவங்க உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. நிச்சயமா ஒரு தேசிய பாரம்பரிய குடும்பம் செயல்பாடுகள்லேயும் ஒரு மாநில தலைமையாக இளம் வயதிலேயே வந்து அந்த மாநில தலைமை பொறுப்பையும் சரியாக நிறைவேற்றி 2 மாநிலங்களில், அங்கே துணைநிலை ஆளுநராக புதுச்சேரியிலும் தெலுங்கானாவிலே அவர் ஆளுநராகவும் இருந்து அந்த தெலுங்கானாவில் இருக்கிற முதலமைச்சர் உட்பட அமைச்சரவை சகாக்கள் போதிய அளவு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றாலும் கூட அதையெல்லாம் சமாளித்து சிறந்த முறையில் வந்துட்டார். அதே மாதிரி புதுச்சேரியிலுமே ஒரு சிறந்த முறையில் எல்லா நிர்வாகத்திலையுமே எந்த பிரச்சனைகள் இருக்குதோ உடனடியாக லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், அந்த குழந்தை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அங்கே போய் பார்த்தாரு. தொழிலாளர்கள் போராட்டமாக பிரச்சனையாக களத்துக்கு போனாங்க. அந்த மக்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி உதவியை, திட்டங்களை கொண்டு வருவதில் தீவிர கவனம் செலுத்தினார். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகம், புதுவை அங்கே வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் வந்துவிட்டது. மக்களுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. எனவே இவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்று கருத தொடங்கிவிட்டார்கள். அப்படி சரியான ஒரு தொகுதி அவருக்கு கிடைத்து வெற்றி பெற்றால் நிச்சயமாக மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார் அப்படிங்கிற அந்த பார்வையும் மக்கள் மத்தியில், அந்த வாக்காளர்கள் மத்தியில் வந்ததுன்னா அவருக்கு நிச்சயமாக புதுச்சேரி உறுதியான வெற்றி, மற்ற பகுதியில் போராடி வெற்றி பெறலாம்.
வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு உயரும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினால குறிப்பா? இல்லை, இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் என்று பார்த்தா இன்னும் நமக்கு இந்த இரவு வரைக்கும் உறுதியாக தெரியல. இந்த பாமக தேமுதிக எங்கே போகும் அப்படின்னு. பெரும்பாலும் ஒரு 80-90% எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எதையுமே நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அரசியல் களத்தில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் கள யதார்த்தம். ஏன்னா பகல் 11 மணி வரைக்கும் அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் 1 மணிக்கு போய் போயஸ் கார்டனில் போய் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு சீட்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது நடக்குது. அப்போ இந்த ஒப்பந்த முடிவாகி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியலை வெளியிட்டாங்க. காங்கிரஸ் உட்பட அந்த அணியில் இடம்பெறுகிறவர்களுக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத முடிச்சுட்டாங்க. இன்று இரவோ அல்லது நாளையோ பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். பெரிய அரசியல் கட்சிகள் இல்லாமல் இப்போ இருக்கிற அந்த சிறிய கட்சிகளோடு பிரிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுகவின் ஒரு பிரிவு அமமுக. இப்போ ஏற்கனவே அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டம், அந்த மத்திய மாவட்டங்களில் கணிசமான ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஒரு 4% வரைக்கும் வாக்கு வங்கியிலே நிரூபித்திருக்கிறார். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட 42 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றியை அமமுகவினுடைய வாக்குகள் பாதித்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் தனித்து அவர் வந்திருக்கிறார். இவருக்கு வந்து அதே போல் தென் மாவட்டங்களில் ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது, கணிசமான அளவிற்கு ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருக்குறோம். அவர் இந்த சுற்றுப்பயணம் சென்றபோது அதிமுக உரிமை மீட்பு குழு என்கிற அந்த அடையாளத்தோடு அவர் பயணிக்கிற பொழுது தொண்டர்களுடைய ஆதரவு, நிர்வாகிகளுடைய ஆதரவு ஓரளவுக்கு இருந்தது. அதாவது கடந்த 6 மாதத்திற்கு முன்பு மத்திய அரசனுடைய அந்த ஐபி டிபார்ட்மெண்ட் அந்த கருத்து கணிப்பு எடுக்கிற போது ஓபிஎஸ் சசிகலா தினகரன் அவர்களுக்கு 5-7% தென் மாவட்டங்களில், அதாவது கிட்டத்தட்ட 16 நாடாளுமன்ற தொகுதி, அந்த 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டப்பேரவை தொகுதிகளில் இவங்களுக்கு வந்து குறைந்தபட்சமாக 5, அதிகபட்சமாக 7%. அதோடு பாஜகவினுடைய அணி சேர்ந்திருக்கிற இவங்களுக்கு ஒரு 13-14% வந்ததுன்னா இது ஒரு 7%, ஒரு 21-22% கிடைக்கும் என்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. தேர்தலில் தான் பார்க்கலாம். எந்த தொகுதின்னு நாளைக்கு சேலம் நடக்க போயிருக்கிற மாநாட்டில் இன்று இரவுக்குள் முடிச்சுட்டு சேலம் அந்த பிரச்சார மாநாட்டில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் உடன்பட்டிருக்கிறதோ, கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கிறதோ அவங்கெல்லாம் அந்த மேடையில் ஏறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக தான் நம்ம பார்க்கிறோம். அந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்வார். அதுதான் சொன்னேன், உடன்பாடு என்று வருகிற பொழுது நிச்சயமாக அவங்க திரு தினகரன் அவர்களும் சரி, திரு ஓபிஎஸ் அவர்களும் சரி, தொடக்க முதலே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு தான் இருக்கிறோம். திரு தினகரனை பொறுத்தளவில் நிபந்தனையற்ற ஆதரவுன்ட்டார். நீங்கள் எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் அவங்க என்னன்னா எந்த கூட்டத்திலுமே அவரை சேர்த்துக்க மாட்டாரே சார். இதுல இல்ல நீங்க கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை, திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திரு ஜி.கே. வாசன், அலைன்ஸ் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சிறிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எல்லாமே அந்த மேடையில் இருந்தாங்க. அது ஒரு அடையாள தொடக்கம். எத்தனை தொகுதி, யாருக்கு எந்த தொகுதி என்பதை முடிவு செய்து அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் நம்ம இன்னைக்கு வெளிவந்ததை பார்த்தோம்ல, செல்வ பிறந்தகை ஸ்டாலின், ஐயா வைகோ ஸ்டாலின் அந்த கையெழுத்து போட்டார். அது மாதிரி அண்ணாமலை வெர்சஸ் ஓபிஎஸ், அண்ணாமலை தினகரன் என்று அந்த அதிகாரப்பூர்வமான வரும்போது இதுதான் கூட்டணி என்று வருகிற பொழுது அப்போது மேடை ஏறுவது தான் உசிதமாக இருக்கும் அப்படின்னு அவங்க கருதி இருக்கிறாங்க. இன்று இரவுக்குள் நிச்சயமாக இந்த ஒப்பந்தங்கள் கூட்டணி முடிவாகி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நாளை அந்த மேடையில் ஏறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா திரு ஓபிஎஸ் டிடிவி உட்பட வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுடைய சின்னத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது, அந்த தடையை வந்து உறுதி செஞ்சிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இதை பற்றி உங்க பாருங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னம், கொடி தொடர்பான முடிவு எடுக்கக்கூடிய இறுதி அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு இல்லை. அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய உட்பட்டதான். இப்போ இந்த இடைக்காலமாக ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்திருந்தாரு. இப்போ அதனுடைய இறுதி தீர்ப்பாகவும் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த டிஸ்பியூட் இருக்குல்ல, அது வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் இன்னும் இருக்குது. நீங்கள் உச்சநீதிமன்றமானாலும் உயர்நீதிமன்றமானாலும் தேர்தல் ஆணையமானாலும் அவங்களுடைய தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த டிஸ்பியூட் இருக்குல்ல
அது இறுதி தீர்ப்பு வந்தால் அந்த தீர்ப்புக்கு எங்களுடைய தீர்ப்பு கட்டுப்பட்டதுங்கிறாங்க. கீழமை நீதிமன்றத்தில் எந்த கட்சி அதிமுகங்கிற அந்த முடிவு வர்ற வரைக்கும் இந்த தீர்ப்பு. அப்போ இவங்க இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் தான் எங்களுக்கு கொடி சின்னத்தை முடிவு பண்ணணும் அப்படின்னு. கோர்ட்டு கூட உயர்நீதிமன்றத்தில் நேற்று அந்த புகழேந்தி வழக்கில் நீங்கள் உங்களுடைய புகாரை, உங்களுடைய வேண்டுகோளை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து நியாயம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போயிருக்காங்க. 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ தேர்தலை சட்டபூர்வமாக நடத்தி அந்த உட்கட்சி தேர்தல்கள் எல்லாத்தையும் முடித்து மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள்லாம் நியமித்து செயற்குழு பொதுக்குழுவை நிர்ணயித்து மாநில நிர்வாகிகளையுமே நாங்கள் நியமித்து அந்த பட்டியலை கொடுத்துருக்கோம். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம். இது அதிமுகவின் சட்ட விதிகளின்படியானது. இந்த சட்ட விதிகளுக்கு புறம்பாக திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகள் எங்களை கட்டுப்படுத்தாது, எனவே எங்களுக்கு தான் சின்னம் அப்படின்னு இப்போ போயிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருக்குறாங்க புகழேந்தியும் சரி. இன்னொன்று திண்டுக்கல் சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி இந்த இரட்டையில சின்னத்தை பயன்படுத்த தகுதி இல்லைன்னு ஒன்று போய் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. அதுக்கு விளக்கத்தையும் எடப்பாடி தரப்பில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது தொடர்பாக இன்னும் 1-2 நாட்களில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அந்த முடிவு தான் இறுதியான முடிவாக இருக்கும். ஏன்னா ஒரு தேர்தலை பொறுத்தவரை ஒரு பதிவு பெற்ற அரசியல் கட்சி, ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியினுடைய கொடி சின்னம் தொடர்பான விஷயங்களை அதில் இறுதி தீர்ப்பு என்பது தேர்தல் ஆணையம் தான் பண்ணணும். இது தேர்தல் நேரம், தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவே இந்த டிஸ்பியூட் இருக்குது, கீழமை நீதிமன்றத்திலேயே தீர்ப்பு வரல, எனவே இந்த இரட்டை இலையை முடக்கி 1989 எப்படி ஜே அணி ஜா அணின்னு வந்ததோ அது மாதிரி ஜே அணி ஜா அணி மாதிரி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி என்று இருவருமே சுயேட்சை சின்னத்தில் போகிறதுக்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கிறதா பார்க்குறேன். ஒருவேளை 2021 to 2026 இந்த சட்ட விதிகளின்படி அவர்கள் கொடுத்திருந்த இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற அந்த சான்றுகளின்படி அந்த நிலையை நீடிப்பது தான் சரியானதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டா திரு ஓபிஎஸ் எதிர்பார்க்கிற மாதிரி அவருக்கே ரெட்டலை வந்துடும். நேற்று வரைக்கும் அதான் சொல்றாரு, சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், வந்துடும் அப்படின்னு. ஆமா. அதுதான் இப்ப தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறதுங்கிறது இன்னும் 2 நாட்கள்ல தெரிஞ்சு. வாய்ப்புகள் யார் பக்கம் அதிகம்? அப்போ இல்ல, வாய்ப்புகள் பொதுக்குழு உறுப்பினர்கள், அதிக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. கட்சியினுடைய அடிப்படை சட்ட விதிகளின்படி திரு ஓபிஎஸ்க்கு தான் சாதகம் இருக்கிறது என்பது ஒரு பார்வை. அப்போ இதில் சட்ட ரீதியான சில விஷயங்களில் தொடர் தோல்வியை சந்தித்த ஓபிஎஸ் தேர்தல் ஆணையத்தின் முடிவின்படி வெற்றி பெறுவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். பொறுத்திருந்துதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாமக கூட்டணி இது ஒரு இழுப்பறையிலே இருந்துட்டு இருக்கே. பாஜகனும் சொல்லப்பட்டுச்சு, கொஞ்ச நாளுக்கு ஆக்சுவலி பாஜகனும் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த கட்டத்துல அதிமுக சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றீங்க. யார் கூட தான் உங்க கூட்டணியில இருப்பாங்க? இல்ல, கடந்த 2 மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பாக பல்வேறு விதமான ரகசிய பேச்சுவார்த்தைகளும் சரி, வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளும் சரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் தேமுதிகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு ராஜ்யசபா ஒரு இடம் வேணும், குறைந்தபட்சம் ஒரு 5 மக்களவையும் ஒரு மாநிலங்களவையும் வேணும், தேர்தல் செலவுக்காக கணிசமான தொகையும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அப்போ அது எடப்பாடி பழனிசாமி மக்களவை மட்டும்தான், மாநிலங்களவை யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு 2 சுற்று பேசி 3வது தடவை பேசிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ எந்த அளவிற்கு அவர்களுக்கு மாநிலங்களவை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அதிமுகவோடு தேமுதிகவை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி திரு எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி சரி ராஜ்யசபாவும் கொடுத்துட்றேன், மக்களவையும் 3 நாளாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தம் இன்றைக்கு கையெழுத்தாயிடும், அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அதிமுக எடப்பாடி அணியோடு தான் நாம் இருக்கணும் அப்படிங்கிற பார்வையோடு தான் அவர் 2-3 முறை திரு சிபி சண்முகம் அதிமுக தரப்புலேருந்து வீட்டிலேயே போய் சந்திச்சிருக்கிறாரு. அடுத்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகளும் பாமக நிர்வாகிகளும் பேசியிருக்கிறாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் அவர் டெல்லியோட தொடர்பு கொண்டு பாஜக அணிக்கு போகணுங்கிற விருப்பம் அவருக்கு. ஏன்னா அவர் டெல்லி பாலிடிக்ஸ் தான் பண்ணார். மீண்டும் வெற்றி பெற்று ஒரு கணிசமான இடங்களை பெற்று டெல்லிக்கு போகிற போது தனக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைச்சரவை இடத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். மத்திய பாஜக தலைமை அந்த உறுதி அளிக்கும் பட்சத்தில் அவங்க பாஜகவுக்கு வரலாம். அப்படி இல்லை என்கிற பட்சத்தில் இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி
ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் தேமுதிக மட்டும்தான் பேசுகிறோம், பாஜகவோட நாங்கள் பாமகவோட நாங்கள் பேசலை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஏன் சொன்னார்னா அப்போ டெல்லியில் திரு அன்புமணி போய் பேசிக்கிட்டு இருந்ததுனால அந்த கருத்தை சொன்னார். இப்போ அதுவும் மாறி 2 தரப்புமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் எங்கு போவார்கள், எப்படி இந்த கூட்டணி அமையும் என்பதை 2 நாளில் நமக்கு தெரிஞ்சு வரும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.